நான் தான் உங்கள் அருண் தேவா தஞ்சை யூடியூப்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோவார்ம்ஸ் எப்படி கல்ச்சர் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால உனக்கு என்ன பிடிக்கும்னா அது வந்து கப்பி குட்டி இருக்குல்ல, குட்டி போட்ட உடனே அந்த குட்டி இருக்குல்ல அதுக்கு போட்டிங்கன்னா நல்லா வளரும், ஹெல்த்தாக இருக்கும். அது வளரும், அவ்வளோதான், ஹெல்த்தாகவும் இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறது பார்த்துலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஓரம் ப்ரௌனாக இருக்குல்ல அதெல்லாம் பிச்சு நம்ம எடுத்துக்கலாம். வாங்க டக்கு நான் பிரிச்சுருவோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த ஓரெல்லாம் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துக்கணும், ப்ரெட்டை எடுத்துடாதீங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாக மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி வச்சு பசையும் போது உங்களால் பசைய முடியாது. நல்லா நான் பண்ணிக்கிறேன். இதை பாருங்க, தெரியுதா? இப்போ தண்ணி லைட்டாக கொஞ்சோண்டு ஊற்றி இப்படி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். அது நல்லா ஒரு 2-3 நாள்லேயே உங்களுக்கு அந்த புழு மாதிரி இருக்கும்ல அது தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் மைக்ரோவார்ம்ஸு. இந்த பதத்துக்கு ப்ரெட்டுலாம் குழம்புக்கும்ல அந்த பதத்துக்கு, ஓகேவா? நல்லா இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஊற்றிட்டேன் ஏற்கனவே, அது சொல்ல மாட்டேன். நல்லா பிசைஞ்சு இது அப்படியே நல்லா, அப்போ தான் நிறையா கிடைக்குன்றதுனால நம்ம மட்டமாக வச்சுக்கலாம். நான் லைட்டாக மட்டமாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் 2 ப்ரெட்டு போட்டதுக்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு. நீங்கள் நிறையாவே போட்டுக்கோங்க. நிறையா ஃபிஷ் வச்சுருக்கீங்கன்னா. நாங்கள் 20 குட்டி தான் வச்சுக்கோம். நான் 2 ப்ரெட்டு தான் எடுத்துருக்கேன். அதனால் நிறையா குட்டியெல்லாம் வைக்கல, 21 தான். பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் இந்த ப்ரௌனெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இந்த ப்ரௌன் தான் தெரியுதா? ப்ரௌன்லாம் எடுத்து நம்ம இதை வச்சு இது பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இந்த போட்டிங்கன்னா இந்த இடம்லாம் தெரியுதுல, இந்த இடம்லாம் அந்த இடத்துல லைட்டாக புழு மாதிரி வெள்ளை கலரில் புழு மாதிரி வரும். அதையும் நான் இன்னொரு ப்ளாகில் நான் போடுவேன். நாளைக்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சோண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூடி வச்சிடணும், லைட்டாக மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு காலைல எடுத்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இந்த டப்பாவில் போட்டிருக்கேன். பாருங்க, இது நம்ம போட்டிருக்கோம்ல, இதில் நல்ல லைட்டாக மூடிக்கிட்டு இந்த இடத்துக்கிட்ட 3 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஹேர் வேணும். ஹேர் வந்தால் தான் அந்த புழு வரும் அப்படிங்கிறது தெரியும். நாளைக்கு கூட வரப்போது. எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. இது நம்ம நாளைக்கு ஒரு பிளாக் போட்டுடலாம். இந்த கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பை பாய்.